இன்றைக்கி நம்ம பிரம்மாண்டமான ப்ளவுஸ் தைக்க போகிறோங்க. இப்போது பின்பக்க கழுத்து அளவை விட பெரிய பானையாக அழகாக பெரிய பானையாக நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ மெயின் கிளாத்தோட கழுத்தை சுற்றி எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பைப்பிங் கூட கொடுத்துக்கலாம். இப்போ பார்டரை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்ச அந்த பானை கழுத்தில் நான் கேன்வாஸை உள்ளே வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். கழுத்தோட வளைவுலையும் வரைஞ்சிட்டு இப்போது தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் தாராளமாக விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சரியாக வரும். இப்போ நம்ம 2ஆக கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வெட்டி வச்ச பார்டர் இருக்குல்ல அதோட அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இந்த கேன்வாஸ் எங்கே தெரியுமா வரும்? நம்ம பானை மானி வெட்டி வச்சுருக்கோம்ல அந்த பானைக்குள்ளே இந்த மெத்தடில் தான் இந்த கேன்வாஸை வச்சு நம்ம தைக்க போகிறோம். பார்டரை நம்ம அசடாட்டம் வைக்காமல் இந்த பாருங்கள் வசம் வருதா, அழகாக வரைஞ்ச வசத்தில் அப்படியே அழகாக இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அந்த வசம் மாறாது, குழப்பாது. அதுக்காக இப்போ பார்டருக்கு மேலே ஒரு லைனிங் கிளாத்தை வச்சுட்டு நம்ம வெட்டி வச்ச கேன்வாஸை வச்சுட்டு அந்த கேன்வாஸில் கொஞ்சமாக 1/4 இன்ச்சாக அழகாக தையல் போட்டு இப்போ நம்ம திருப்பி விட போகும்போது லைனிங் துணியோடு சேர்த்து நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா அந்த பார்டர் அழகாக மேலே வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் 2 கேன்வாஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இந்த பெரிய பானைக்குள்ள நம்ம உள்ளே விட்டுட்டு பின் கழுத்து அளவு நம்ம அழகாக ஒரு 8.5 இன்ச்சு என்னோட ப்ளவுஸில் இருந்துச்சு. அந்த 8.5 இன்ச்சுக்கிட்ட வர்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மணி லேஸை நீங்கள் வச்சு தைக்கலாம். நான் காப்பர் லேஸை வச்சு நான் அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க்கே தோற்றுங்க, அந்த அளவுக்கு பிரம்மாண்டவங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக புரிஞ்சதான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். கைக்கும் இப்படி நான் தைச்சிருந்தேன், நல்லா இருக்கா? கொஞ்சம் நீளமான கை இருந்தால் இப்படி பார்டர் 2 பக்கமும் சூப்பராக இருந்தது.